பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். This is Prasidya Vijay. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபூகாக்ல நம்ம கிங் காங் மார்ட் அப்படின்ற பக்கத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் பண்ணோம். அப்புறமேட்டு கேபிள் காரோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டவுன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. கிசஸ் பிரிட்ஜும் கிசஸ் ஆஃப் த ஷீ ஷோவும் இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். இந்த ஊர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம ஃபூகாக் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க, இந்த ஃப்ளாகு அந்த ஃப்ளாக் நாங்கள் வரும்போது சுற்றி இந்த இது மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது இப்போ தான் அது நேராக ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேபிள் கார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுமா, ஸ்லோவாலாம் போகாது. ஓகே, மெதுவாக மலை மேலே ஏறுறதுனால அந்த ஜென்டிங்கு சென்டோஸெல்லாம் மெதுவாக ஏறும். ஓகேவா? இது வந்து மலை மேலே ஏறல, கடல் மேலே ஏறுது. இங்கேருந்து பாருங்க, கிசஸ் ஆஃப் த சி, கிசஸ் ஆஃப் த பிரிட்ஜ் தெரியுது. இந்த பக்கம் ஃபுல்லாக சன் வேர்ல்டுங்க. நம்ம போகிறது வந்து சன் டோம் தீம் பார்க்கு. ஆக்சுவலாக அதுக்கு வாட்டர் பார்க் டிக்கெட் வாங்கலாம் தான் பார்த்தேன். இந்த பிள்ளைங்களாம் நேற்று பெரிய ரைட்ஸ்க்கெலாம் வரல, வாங்கினா வேஸ்ட் ஆகும்னு சொல்லி நான் வாங்கலை. பாருங்கள், கடலை பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது ஓவராலாக. நம்ம இந்த பக்கமும் போவோம், இந்த பக்கமும் வருவோம். நடக்கக்கூடாது. ரோமோவா சேட்டையை பாருங்க, உட்காந்துருக்க தினிசா பாருங்க. கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஸ்டாப்பை காணாங்க. ரோமா, ஆமாம், அங்கே பாரு நம்ம பார்த்த புத்தர் கோயில். பிரசித்தியா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. கண்ணு கெட்டின வரைக்கும் ஸ்டாப்பிங்கே இல்லை. பிரசித்தியா, ஹவு டு யூ ஃபீல்? முதல்லாம் பெஸ்ட்டாக பயப்பட மாட்டா, இப்போ எல்லாத்துக்கும் அவள் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. 2 வாட்டி போயிட்டோம்மா. எங்கேங்க போனோம்? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. எங்கே போனோம்? மலேசியாவில் ஃபூகாக்லாங்கிறான். பெஸ்ட்டாக மேலே ஏறுது பாரு. இப்போ அப்படியே மேலே ஏறுது பாருங்க. அங்க பாரு, எத்தனை தீவு. இதான் தீவு. அங்க பாரு பெஸ்டியா, அது ஒரு ஐலாண்டா. அங்க பாரு நடுவில் ஒரு ஐலாண்டு. ஒவ்வொரு பக்கமா இருக்கு பாரு, இதான் ஐலாண்டு. இந்த ஊரை சுத்தி இருக்குது பாரு தண்ணி. நானே என்ன பிளான் பண்ணேன்னா, சன்டாம்ன்றது இதுவா, அங்கேருந்து நேராக கிளம்பி இந்த தீம் பார்க்கில் வாட்டர் பார்க் விளாண்டுட்டு திருப்பி கிசஸ் ஆஃப் சி போகலான்னு தான் பார்த்தேன். அதில் வந்து நேற்று போனதோட பெரிய பெரிய ரைடாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக விளையாட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். முன்னாடி முடியவே மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய ரைடுங்க, முடியவே மாட்டேங்குது. போயிட்டே இருக்குது. இதுவே ஒரு ½ அன் ஹவர் ஆகும். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, த லாங்கஸ்ட் non-stop 3-row car in the world, record holder. இப்போ தான் பார்த்தேன். இந்த மேலே டவர் மேலே ஏறப்ப தான் பயமா இருக்கு. பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கடல் பக்கத்தில் இருக்கிறப்ப அந்த ஆர்கிடெக்சர் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வாட்டர் தீம் பார்க். இந்த வாட்டர் தீம் பார்க் தான் நான் பார்த்தேன். இங்கே அந்த பக்கம்லாம் இருக்குப்பா, சின்ன இடத்துல சுற்றி கட்டியிருக்காங்க.
இது சூப்பராக இருக்கு. நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு ஸ்விம்மிங் பூலில் கொண்டு போய் உங்களை இறக்கி விட்டுறேன். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க ஆன் டாம் பேரடைஸ் லேண்டு. அங்கேருந்து அப்படியே கேபிள் காரில் வந்து இந்த ஐலாண்டில் ரீச் ஆகிருக்கும். இங்கே பாருங்க கடல் கப்பல் எல்லாத்தையும் போட்டு சூப்பராக ஒரு மினியேச்சர் வச்சுருக்காங்க. ரோமா இரு வரேன் சொல்லிட்டு போங்கப்பா. வா, நாங்கள் போகிறது கரெக்டாக தப்பான்னு தெரில, ஆனால் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே வரவங்க பிளான் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா வின்பேரில் ஃபுல் டே ட்ரை கேம்ஸ் விளாண்டுக்குங்க. வாட்டர் கேம்ஸ்க்கு இந்த கேபிள் கார் மூலிமா வந்து சன்டாமில் விளாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக கிசஸ் ஆஃப் சீயை பார்க்குறதுக்கு மேட்ச் பண்ண முடியும், இல்லைன்னா போர் அடிக்கும். கேபிள் கார் ஏறி இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு திணறி எல்லா பக்கமும் தேடி சில ஐட்டங்களை வாங்கினோம். இங்கே கெம் ஐஸ்கிரீம்ன்றது ரொம்ப ஃபேமஸ் போல். எல்லா பக்கமும் இந்த கெம் தான் இருக்குது. 40ன்னு போட்டிருக்காங்க. அங்கே போனால் 40 ஸ்டார்ட் ஆகி அப் டு 60 வரை இருக்குது. இது ஒரு மீன் கேக் மாதிரி இருக்குது, சாண்ட்விச் மாதிரி ஒரு ஹாட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான். இது வந்து வியட்நாமிஸ் ஃபேமஸ் கேக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 40, 50, 55 ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது. ஒன்று எடுத்தால் 5 பீஸ் கொடுப்பாங்க. நான் காம்போவாக வாங்கிட்டேன். இது வந்து கோகனட் மில்க் இதோ டிப் பண்ணி சாப்பிட்ணுமா. ரெசிபியை பிடிக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இப்போ உள்ள சாப்பிடுவேன். இல்லை நான் சாப்பிட்டுட்டு நிஜமாக நல்லா இருக்குது, பொய்யெல்லாம் பேச வரேன். சூப்பராக இருக்குது. இந்த கோகனட் மில்க் கூட சேர்த்து தான் சாப்பிடுவேன். அம்மா உனக்கு வேணுமா? கோகுலாம் தான் சீதா தரவே மாட்டேன். 3 வாட்டி சொல்லிட்டேன் வேண்டதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன். இல்லை எங்கள் அம்மா சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே இங்கே பார்த்தியா அவனுக்கு பிடிச்சிச்சுன்னு எதுவும் சாப்பிடாம கொடுக்கவே இல்லைன்னு கேட்கறது நல்ல பழக்கம் தான், தப்பு கிடையாது. நல்ல பழக்கம் தான். ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் 4 வாட்டி கேட்கறத எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அந்த ஸ்டிக் மாதிரி வாங்க சொன்னேன். ரோமா ஒரு ஹார்டின் ஸ்டிக் வாங்கி ஒழுங்காக வாங்கி சாப்பிடணும். நோ 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 அப்படின்னு இதை சாப்பிட்டுட்டு இருக்கா. ரோமா ஆடு, அதை ஆடிட்டு இருக்கு பாரு. காவால ஸ்டெப் போடு, காவால. ரோமா மறைக்குது. ரோமா நவுந்தாடு. நீங்களும் சேர்ந்து ஒசி ஷோ காட்டிட்டுருங்க. வா போது, வாங்க, கூட்டத்தை கூட்டாதீங்க. A few moments later. நம்ம நேராக கேபிள் கார் ரைடை முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு சன்செட் டவுனில் இருக்க கிசஸ் பிரிட்ஜ் வந்துட்டோம். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கடலுக்கு ஓரமாக 2 பிரிட்ஜு மீட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பாட்டுங்க. இங்கேயே நிறையா சாப்பிட்றதுக்கான இடம் இருக்குது. ரைட் சைடில் போயிட்டா பூகாக் நைட் மார்க்கெட்டு, அதெல்லாம் போகணுன்னு இருந்தாங்க. அதாவது பூகா நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே இது ஃப்ரீன்னு நினச்சேன். அப்புறம் டிக்கெட்டுனாங்க. நான் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு மறுபடியும் வரப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கேபிள் கார் இன்றைக்கி போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. நான் கேபிள் காருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே என் டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு அதுலேயே உங்களுக்கு என்ட்ரி இருக்குது, ஸோ நீங்கள் புதுசாக டிக்கெட் எடுக்க வேணாம், அந்த டிக்கெட்டை காட்டியே போய்க்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எவ்வளோ கூட்டம் பாரு. இங்கே வந்து இவங்க போவேணான்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சன்செட் ஆக போகுது, அதனால் இது பேர் சன்செட் டவுன் போல். சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜோட டாப்பில் போய் பார்த்தா இன்னும் வேறு மாதிரி இருக்கும் போலங்க. நல்லா காற்றோட்டமாக, வெயிலெலாம் மறைஞ்சி போச்சு. இப்போ பழையபடி கிளைமேட் மாறிடுச்சு. சாயங்காலம் ஆனால் அனல் காற்று அடிக்கிறது, நல்லா சில்டு காற்று தான் அடிக்குது. கேபிள் கார் ஆப்ரேஷன்ஸ் பாருங்கள் முடிஞ்சிருச்சு. சும்மா எம்டியாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர்லாம் சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் பார்க்குறத விட இப்போ பார்க்குறப்ப தான் ரொம்ப அழகாக இருக்குது. பிரசித்தி அப்படியே உட்காந்துட்டா காத்துட்டு வாங்க போய். ரோமா வந்து அப்படியே பிரசித்தியாவோட காப்பிங்க. அவன் என்ன பண்ணுறாலோ அதே மாதிரி சொல்லிடுறா. இங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். 9:30 மணிக்கு தான் நம்ம கிசஸ் ஆஃப் சி ஷோ. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. மறக்காமல் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டினேஷனாக பூகாக்கை ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ஒரு
ஒரு காம் க்ரௌட் ஃப்ரீ இடம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததோட இங்கே தண்ணியோட பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. வேற மாதிரி. இந்த பிரிட்ஜு நடக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிரும் போல். ஏன் சரசு? பிள்ளைங்க நல்லா ஒவ்வொரு ஸ்பாட்டாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. இதுதான் கிஸ்ஸஸ் ஆஃப் த சீ ஷோ. அந்த ஷோ நடக்கிற இடம். அது பின்னாடி இருக்கிறதான் கேலரி. நிறைய இடம் இருக்குது. அதுக்கு மேலே இங்கே ஆள் இருக்காங்க. ஏன்னா இந்த ஷோ வந்து ரொம்ப முக்கியமான ஷோன்னு நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். டிக்கெட்ஸும் கிடைக்காதாம்மா. டிக்கெட்ஸ் கிடைக்காதுன்னு இல்லை, சீட்டு கிடைக்காது. டிக்கெட்ஸை தான் கொடுத்துருவாங்க. நல்ல சீட்டில் உட்காந்து பார்த்தா தான் ஒரு ஷோ நம்ம ரசிக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். கேபிள் காரும் பாருங்கள் மேலே இங்கேலாம் ஓடிட்டுருக்கு ஆள் இல்லாமல். போய் அங்கே உட்காந்து என் வீட்டுக்கார 5 மணிக்கே போகணுன்னாரு. அங்கே பாருங்க ஒரு காக்கா கூட இல்லை. இப்படியே உட்காந்து ஒரு காக்கா ஓட்டிட்டு இருப்பாரு. இந்த பிரிட்ஜு பாரு அழகாக இருக்குது. இந்த பிரிட்ஜு நடக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிரும் போல். இங்கே தான் ஸ்பீக்கர்லாம் சவுண்ட் வரும் போல் இந்த ஷோக்கு. இல்லை இது தனியான்னு தெரில. கிஸ் பிரிட்ஜ் ஏன், எதுக்கு, என்ன கான்செப்டில் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்றது போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா புரியும். அப்படியே பார்த்துக்குங்க. சன் செட் ஆகுது பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெளிச்சங்க பாருங்கள். என்னடா ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க அழகாக இருக்குது. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இந்த பிரிட்ஜுக்கு மேலே நான் நடந்துட்டுருக்கேன். கீழ் பிரிட்ஜில் அவங்க நடந்துகிட்ருக்காங்க. ரசித்தி அங்கே என்னை தேடிட்டு இருக்கான். பிரசித்தியா சொன்ன மாதிரி அந்த பிரிட்ஜில் ஒருத்தவங்க, இந்த பிரிட்ஜில் ஒருத்தவங்க, 2 பேர் சேர்ந்து நின்று ஃபோட்டோ இந்த சன்செட் வர மாதிரி அந்த பேக்ரவுண்டில் எடுக்கிறது தான் கிசஸ் பிரிட்ஜோட ஹைலைட்டு. ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாம். அப்படியே சன்செட்டாக அவ்வளோ நல்லா தெரியுது பாருங்கள். சக்கத்தான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எவ்வளோ அழகாக இருக்குங்க. கிஸ்ஸஸ் பிரிட்ஜ் எல்லாம் கிஸ் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் வேர்ல்டில் ஒரு நைட் மார்க்கெட் இருக்குது. 4 நாளாக போக சொல்லி கேட்டே இருந்தாங்க. நாங்கள் போகவே இல்லை. நான் ஷோக்கு போகலாம் டைம் ஆச்சுன்னு பிரிட்ஜில் இருந்து கிளம்பி கூப்பிட்டு போகிறப்ப இந்த நைட் மார்க்கெட் கூப்பிட்டு போயே ஆகணும்னு சொல்லி என்ன இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நிறையா ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது எல்லாமே உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறோம். அவங்க போகிறது இருக்கும். சிக்கன் வெயிட், வாண்ட் டு வெயிட். வேர் டு சிட். கிசஸ் ஆஃப் பிரிட்ஜ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேராக நைட் மார்க்கெட் வந்துட்டோம். இங்கே வந்து ஜியோ அப்படின்ற இருக்குமா. சரஸ் வந்து அதை சாப்பிடணும் அங்கேயே கேட்டால். பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. 90 டாங் இருந்துச்சு. இங்கே வந்து 10 பீஸு 150 டாங் தான். நாங்கள் ஒரு பீஸ் இருந்தால் போகணும்னு சொல்லிட்டோம். 150 டாங்னா 1,50,000 ரூபா. நாங்கள் ஒரு பீஸ் போகணும்னா 20,000 ரூபாய்க்கு தரேன்ருக்காங்க. வெயிட் பண்ணணுன்னு இருக்காங்க. இல்லை டேஸ்ட் பார்க்கலாம். இங்கே வந்து போக்கில் போடுவாங்க, இல்லைன்னா பீஃபில் போடுவாங்க, இல்லைன்னா இதுனா சரஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டே இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க. நான் பிரசித்தியாவை இங்கே விட்டுட்டு ரோமாவை கூட்டிகிட்டு ட்ரெயினில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். ரோமா செம்மையாக அந்த ட்ரெயினில் சுற்றி பார்க்குறப்ப லபுபுவை நாங்கள் மீட் பண்ணி அதோட டான்ஸ் ஆடினோம். வியட்நாமி ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். சரசு நிறைய வீடியோஸ் பார்த்து என்னென்ன மெனுலாம் சாப்பிடணும் பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் அதெல்லாம் எங்களால் சாப்பிட்டு ட்ரை பண்ண முடியல. நான் அந்த கேக் மட்டும் சாப்பிட்டேன். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. இந்த டைமில் வந்து சரசு இதை சாப்பிட்டு அவனு முடிவு பண்ணி ஆர்டர் பண்ணாங்க. எனக்கு வந்து பர்கர், பீஸா இந்த மாதிரி ஃபுல் மீலாக சாப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ பசி எடுத்துச்சு. மதியானம் அந்த பீஸா சாப்பிட்டதோட சரி. இப்போ எங்கள் அம்மா வந்து என்னது பாங்னி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதான் இந்த பன்சியம். எப்படி இருக்கு? ரோமா எடுக்கவா? இல்ல ரோமா போயிட்டு இருக்காங்க. ரோமாவும் அப்பாவும்
எங்க அம்மா துண்ணிட்டு இருக்காங்க. ஆடு ரோமா, நீ ஆடு வா ரோமா. கேபிள் கார் வேர்ல்டு லாங்கஸ்ட் 3 wire நான்-ஸ்டாப் கேபிள் கார்ன்ற ஒரு ரெக்கார்டு ஹோல்டர் மாதிரி. அதே மாதிரி இந்த கிசஸ் ஆஃப் த சி ஷோ நடக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோவோட தியேட்டர் வேர்ல்டு பர்மனன்ட் வாட்டர் ஷோ தியேட்டர்ன்ற ரெக்கார்டும் ஹோல்ட் ஆகுதுங்க. சூப்பராக இருக்கும், எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். கிஸ்ஸஸ் ஆஃப் சீன்னு ஒரு ஷோ பார்த்தாங்க, வேற மாதிரிங்க. மலையில் நினைக்கிற மாதிரி தண்ணி அடிச்சு தண்ணி இந்த தண்ணி இல்லைங்க, மேலே தண்ணி அடித்து எங்களுக்கு நினைய வச்சிருச்சு. நாங்கள் கூட நினச்சோம் மழை பெய்யுதுன்னு நினச்சோம். ஏமாந்து போயிட்டுட்டோம். அது வந்து அங்க ஷோவோட தண்ணி தான் இப்படி அடிச்சது. அது முடிஞ்சோன ஒரு கிராக்கர் அது முடிஞ்சோடனே அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிச்சாங்க. அதுக்காகவே ஷோ வரலாம் போல. ஆமா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10 minutes கிட்டக்க மேலே ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துச்சுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சரசு நைட் மார்க்கெட்னா நைட் மார்க்கெட் தானே க்ளோஸ் ஆகிருக்கும். நம்ம இப்போ வந்து கிங் காங் மார்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இதில் வந்து ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குமா, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம டிரைவர்னு சொன்னார். அவர் வந்து வேற மாதிரி, அவரை நான் மறக்கவே மாட்டேன். இப்போ துபாயில் ஒரு கடைக்கு போனோம்ல, கடை பேர் மறந்து போச்சு டக்குன்னு. டே டு டே சிங்கப்பூரில் முஸ்தபா, மலேசியாவில் தெர்லப்பா. மலேசியாவில் போவே இல்லை. லோக்கல் மார்க்கெட் போனோம். இங்கே வந்து ஹாங்காங் கிங் காங் மார்க்கெட்டு வேறு மாதிரி இருக்குது. லெவல் பை லெவல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம போய் இப்போ தேடி ஏதோ கொஞ்சம் நம்ம தேவையான திரும்பி ஓடி போயிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் எங்களை விடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். இந்தாங்க நானும் வரேன். போ, ஆளுக்கு ஒரு பக்கம் தேட முடியாது. ரோமா பிரஸ்தியங்க சரசு வந்து நான் எவ்வளவோ தவிர்க்க பார்த்தேன், என்னால் முடியல. ஷாப்பிங்குன்ற பேரில் நிறையா காஃபி பவுட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. நான் எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன், தப்பிக்க முடியல, மாட்டிக்கிட்டேன். இங்கே சூப்பராக இருக்குது, நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதோட கட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிடலாம், இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். போதும் சார், வா போகலாம். இல்லைன்னா ரொம்ப ஃபேமஸாக ஜாக் ஃப்ரூட் இருக்குது பாரு, ஜாக் ஃப்ரூட்டு, மேங்கோ நிறையா இருக்கு. இந்த கடை 11 மணியாமா. ஆஃபரில் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் தூக்கிட்டோம்னா நம்மளுக்கு இடம் பார்த்து. ஸ்பைசஸ் ஒயிட் பெப்பர் வாங்கலாமா? ஒரு நாளைக்கு வாங்குவோம், இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமாவா? இல்லைப்பா, ஆசைக்கெலாம் வேணாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் இருக்குது. அப்பா பயங்கரமாக இருக்குது. எல்லாமே பார்க்க ரொம்ப ரிச்சாக இருக்குது. எல்லாம் செம்ம டயர்டு, கார்லேயே படுத்து தூங்கி உறங்கி எந்திரிச்சிட்டாங்க. சரசு நைட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, கோதுமை தோசை தக்காளி தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வேணும்னா ஆம்லேட் போட்டுக்கலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. மணி இப்போ வந்து இந்த ஊர் டைமுக்கு 12 மணி. ஒரு 2 மணியாக இன்றைக்கி தூங்குறதுக்கு. ஏன் நாளைக்கு கொஞ்சம் லேஷியராக தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதனால் பொறுமையாக இருந்துச்சுக்கலான்னு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரிட்டன் கிஃப்ட் மாதிரி. அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்னா, நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அவங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் முடியுதோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அசம்பிள் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். வெயிட்டை செக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கூலாக நாளைக்கு ரிலாக்ஸ்டாக நாளைக்கு போகிற ட்ரெஸ்ஸு நாளைக்கு போகிற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சா போதும். ஓகே. The next day. இன்னைக்கு வந்து ஃபைனல் டே அட் ஃபூகாக். ரொம்ப மெமரபிளான ஒரு இடமா இருந்தது எங்களுக்கு. செம்ம ஜாலியான ட்ரிப்பா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, 6 நாளும் படப்படன்னு போயிருச்சு. எல்லாமே பேக் டு பேக் என்கேஜ்டா இருந்தோம். ஆமா, கரெக்டா பக்காவா நாங்களே பிளான் பண்ணி நாங்க கிளம்புறது தான் டைம். அப்படி போட்டு எங்களுக்கு வந்து டைம் வேகமா ஓடிடுச்சு. ஸோ திரும்பி நம்ம பேக் டு நார்மல் ரொட்டீன் லைஃப் போகணும். எனக்கு இந்த நாட்டை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு நாங்கள் போகிறப்பையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்பையும் அங்கேயே இருந்துடலாமான்னு ஒரு ஃபீல் வருது. திரும்பி நம்ம பேக் டு இந்தியா வந்து போக போகிற நாளைக்கு ஒரே ஃபன்னு தான். இன்னைக்கு ஃபைனல் டே, இன்னும் என்ஜாய்மெண்ட் ஓவர்லோட தான் இருக்க போகுது. பேக்கெல்லாம் முக்கால்வாசி பேக் பண்ணியாச்சு. காசில் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. நானும் ரெடி ஆகிட்டேன், பிள்ளைங்களும் ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், நைட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து எல்லாமே எந்திரிச்சப்பே மணி 11:30 ஆயிடுச்சு. இப்போ மணி வந்து இந்தியன் டைமுக்கு 2. இந்தியன் டைமுக்கு 2ஆ? சரி, பூகாக் டைமுக்கு 2. ரோமா கிளம்பலாமா?
ஆமாம் மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கேன் நாங்கள் பேச பேச. எல்லாம் வந்து மும்முரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா ரூமுக்கு வந்தோன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளம்புறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றனால தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கிளம்புறோம். 3 days + 2 days. அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் நல்ல மழை, ட்ரிசில்ஸு, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. 2 நாள் வெயில் சுட்டு அரிச்சுது. 2 கிளைமேட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் நினச்சி வந்தது ஒன்று, நடந்தது இன்னொன்று. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. லாஸ்ட் டே அட் ஃபூகாக் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் பெண்டிங் என்னென்னலாம் இருக்குது உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக கிராண்ட் வேர்ல்டு, அதுக்கப்புறமேட்டு ஒரு கொண்டலா ரைடு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபூகாக் வீடியோலாம் உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு வரும். அதுக்கப்புறம் ஃபூகாக் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் போய் பாருங்கள். எல்லா வீடியோஸும் அதில் போட்டிருப்போம். ஸோ டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை, இட்ஸ் மீ விஜய். This is Saraswati Vijay. This is Prisikya Vijay. That is Roma Vijay. பை பை. Bye bye.